தற்போதைய அண்மைச் செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்னும் சற்று நேரத்தில் மாமல்லபுரத்தில் தொடங்கியிருக்கும் நிலையில் கூட்ட அரங்குக்கு முன்பாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இருக்கைகள் இல்லாததால் தொண்டர்கள் பிளாஸ்டிக் செயர்களுடன் காத்திருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், தற்போது வரைக்கும் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? பாஸ் இருந்தும் கூட உள்ள தொண்டர்கள் செல்ல அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட இருக்கா? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கும் நிலையில தமிழகத்திலிருந்து பல இடங்களிலிருந்து தொடர்ச்சியாக தொண்டர்கள் நேற்று இரவு முதலே இந்த மைதானத்திற்கு வந்து கொண்டிருந்தார். குறிப்பாக இந்த 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சி நடக்கும் இந்த இடத்திற்கு நேற்று இரவு முதலே தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்க பல இடங்களிலிருந்து தொண்டர்கள் குவிய துவங்கியிருக்கிறார்கள். எனவே அனைத்து தொண்டர்களையும் உள்ளே விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்ற அடிப்படையில் தான் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் 2400 பேருக்கு மட்டுமே பாஸ் வழங்கப்பட்டிருந்தது. ஒரு மாவட்டத்திற்கு அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே அந்த அனுமதி பாஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்ட கழக செயலருக்கு மூலியமாக அந்த பாஸ் வழங்கப்பட்டு அதுவும் தற்போது விநியோகம் செய்யப்பட்டு அவர்கள் மட்டும்தான் இந்த மைதானத்திற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த மைதானத்திலிருந்து அந்த கூட்டம் நடைபெறும் அரங்கத்திற்குள்ள ஒரு 500 மீட்டர் இடைவெளி இருக்கிறது. இந்த 500 மீட்டர் இடைவெளியில் அவங்களோட பாஸ் இருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு தான் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய தனியார் பாதுகாவலர்கள் உள்ளே அவர்களை அனுமதிக்கிறார்கள். ஆனால் அனுமதி அளித்த போதும் பாஸ் இல்லாதவர்கள் நிறைய தொண்டர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். பிரச்சனை என்னவென்றால், பாஸ் இல்லாத நிறைய தொண்டர்கள் இன்று அதிகாலை உள்ளே சென்று விட்டார்கள். அதிகாலை பெரிய அளவில் இங்கே பாஸ் சோதனை செய்யவில்லை. எனவே இந்த அதிகாலையில் உள்ளே சென்ற தொண்டர்களால் தற்போது பாஸ் வைத்திருப்பவர்களும் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அதன் காரணமாக தற்போது இந்த அனுமதி பாஸோடு உள்ளே வந்தவர்கள் வாசல் நின்று எங்களுக்கு அனுமதி பாஸ் இருக்கிறது, ஏன் எங்களை உள்ளே விடவில்லை என்று அந்த தனியார் பாதுகாவலர்களிடம் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கொண்டும் அதே போல வாக்குவாதம் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். பல மாவட்டங்களிலிருந்து தங்களுடைய தலைவரை விஜயை பார்ப்பதற்காக இங்கு திரண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே தற்போது உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட ஒரு சூழல். காரணம் என்னவென்றால், பாஸ் இல்லாதவர்களை உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். உள்ளே போட்டிருக்க இருக்கையின் அளவு 2500. 2400 பேருக்கு பாஸ் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட கூடுதலாக 100 பேருக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் வரலாம். இந்த அடிப்படையில் தான் 100 பேருக்கு போடப்பட்டிருக்கிறது சேரானது. எனவே இந்த 2500 நாற்காலிகளும் தற்போது நிரம்பிவிட்ட காரணத்தினால அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கையில் நாற்காலிகளுடன், அதாவது வெளியே இருந்த அந்த நாற்காலிகளை கையில் வைத்தபடி அவர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி கேட்டு வருகிறார்கள். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் வாசலில் கூட்டமாக நிற்கிறார்கள். இது ஒரு சிறிய கூட்டம்தான். ஆனால் மைதானத்திற்கு வெளியே திரளான பேர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் அவர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் மைதானத்துக்கு வெளியே சாலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் உள்ளே அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில். ஆனால் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்ட அரங்கிற்கு வெளியே கதவுகளை பிடித்து தள்ளியபடி நிற்கும் இந்த தாவேகா தொண்டர்கள் தங்களுக்கு அனுமதி பாஸ் வழங்கப்பட்டிருந்த போதும் ஏன் தங்களை உள்ளே விடவில்லை என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே இன்று அதிகாலையிலே நிறைய தொண்டர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். அனுமதி பாஸ் இல்லாதவர்கள் கூட உள்ளே சென்றிருக்கிற காரணத்தினால்தான் தற்போது இவர்கள் வெளியே நிற்கக்கூடிய சூழல். குறிப்பாக இந்த மகளிர் அணியை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். தங்களுடைய தலைவரை பார்ப்பதற்காக பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் தற்போது உள்ளே வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. நாம் தற்போது அரங்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். அரங்கம் முழுவதுமாகவே நிரம்பிவிட்டது. ஆனால் பாஸ் வைத்திருப்பவர்கள் வெளியே இருந்த போதிலும் தற்போது அரங்கம் முழுமையாகவே நிரம்பியிருக்கிற ஒரு சூழலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று அதிகாலை முதலே மாவட்டங்களில் பல இடங்களிலிருந்து விஜயை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வந்த அவர்கள் பாஸ் இல்லாமல் உள்ளே சென்று விட்டார்கள். அதன் காரணமாக இந்த அரங்கமானது தற்போது நிறைவடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அரங்கம் நிறைவடைந்திருக்க முழுமையான காரணம், இன்று காலை பரிசோதனை செய்த பாஸ் வைத்திருப்பவர்களை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்று அந்த பாதுகாவலர்கள், தனியார் பாதுகாவலர்கள் நிறைய பேரை உள்ளே அனுமதித்தன் காரணமாக தற்போது பாஸ் வைத்திருப்பவர்கள் கூட உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. தாவேகாவின் 2ஆம் ஆண்டு இந்த துவக்க விழா
மிகுந்த கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் தான் நடைபெற்றது. அதாவது இந்த பாஸ் அனுமதித்தவர்கள் மட்டும்தான் உள்ளே வர வேண்டும் என்றும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்த காட்சி ஊடகத்தை சேர்ந்த செய்தியாளர்களுக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. அதாவது அடையாள அட்டை இருப்பவர்கள் மட்டும்தான் வர வேண்டும், அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடம்தான் வர வேண்டும் என்றெல்லாம் கூட இந்த அனுமதிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு முதல் வரை யாரையுமே உள்ளே அனுமதிக்கவில்லை. கட்சிக்காரர்கள் உட்பட யாரையுமே உள்ளே அனுமதிக்க முடியாத ஒரு சூழலில் இன்று காலை அனைவரையும் உள்ளே, அதாவது அனுமதி அட்டை இல்லாதவர்களையும் உள்ளே விட்டதன் காரணமாக தான் தற்போது இந்த தாவேக்கனுடைய கூட்டம் நிரம்பி வழிந்து அவர்கள் ஒரு பக்கம் பாஸ் இருந்தவரும் கையில் சேர்களை தூக்கி கொண்டு உள்ளே அனுமதிக்க வேண்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் உள்ளே செல்ல வாய்ப்பில்லை, அரங்கம் நிறைந்து விட்டது என்று தொடர்ச்சியாக அவர்கள் கூறியதன் காரணமாக வாக்குவாதமும் ஏற்பட்டு வருகிறது. வாக்குவாதத்தை பொறுக்கும் அடிப்படையில் ஒரு கட்சி நிறைய பல திமுக, அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் பொதுக்குழு கூட்டங்கள் இதே போல 2400, 3000, 3500 என்ற எண்ணிக்கையில் கூட்டம் அடுத்து கூட்டப்படும். அப்போது தலைமை கழகத்தின் சார்பில் அழைப்பு வந்தவர்களுக்கு அந்த அழைப்புதல் கடிதம் கொடுத்த அந்த காட்டிய பிறகுதான் அவர்கள் கையொப்பமிட்ட பிறகுதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு எந்த ஒரு இதுவும் பின்பற்றப்படவில்லை. குறிப்பாக இந்த திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த பொதுக்குழு உறுப்பினரை கூட்டுவது அதோடு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக அவர்கள் கூட்டுவார்கள். குறிப்பாக தலைமை கழகத்திலிருந்து அழைப்புதல் வந்தவர்களை மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள். அந்த அழைப்புதல் வந்தவர்களை தவிர வேறு யாரையும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அந்த அடிப்படையிலே தற்போது தாவேகா தொண்டர்கள் இங்கு திரண்டிருக்கிறார்கள். ஆனால் அனுமதி அட்டை இல்லாதவர்களை உள்ளே விட்டதன் காரணமாக தற்போது அனுமதி அட்டை வைத்திருப்பவர்கள் கூட வெளியே காத்திருக்கும் ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி பாரிக் கார்த்திக்.